Praise the Lord. சங்கீத புஸ்தகம் 51 அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். Psalms 51 verse 5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், இதோ நான் பாவத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். மனுஷன் வளர்ந்த பிறகு இல்ல பாவமானது. வேதம் சொல்லுது மனுஷன் பிறக்கும்போதே பாவியாக பிறக்கிறான். ஹல்லேலூயா. மனுஷன் பிறக்கும்போதே பாவியாக பிறக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக உங்க முன்னால ஒரு கேள்வியை கேட்கிறார். யோபு ஒரு கேள்வியை நம்ம இடத்துல கேட்கிறார். யோபின் புஸ்தகம் 14 அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. Job 14 chapter 4. அசுத்தமானதிலிருந்து கவனிங்க. இங்களுக்கு எல்லாருக்கும் காமன் சென்ஸ் இருக்குது, லாஜிக் இருக்குது. பின்னால இருக்கிறவங்க எல்லாம் கூட முக்கியமா கவனிங்க. வாசிங்க. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை உருவாக்க யாராவது முடியுமா என்று வேதம் கேட்கிறது. எல்லா மனுஷர்களும் அசுத்தம். அப்போ அவங்கள இருந்து பரிசுத்தம் வர முடியுமா? வேதம் சொல்லுகிறது அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம் வர முடியுமா? முடியாது. ஆகையால உன்னுடைய பாவங்களுக்கு மனுஷனிடத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தினால வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. இந்த கெட்டு போன வாழ்க்கைக்கு மனுஷகிட்ட உனக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா அசுத்தத்திலிருந்து அசுத்தம் தான் வரும், பரிசுத்தம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உலகத்தை உருவாக்கின நாள் முதல் கொண்டு மனிதன் பூமியில நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டான், நிறைய காரியத்தை கண்டுபிடித்தான், நிறைய காரியத்தை உருவாக்கினான். ஒரே ஒரு காரியத்தை மாற்ற விட்டு தன்னை உண்டாக்கினவர் யார் என்பதை அறிய அவரிடத்துல போய் சேர அவனுக்கு வழி தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர் நல்லவர். அவர் நமக்கு நல்லவரா இருக்கிறபடினால் நம்மை நேசித்து ஒரு காரியத்தை செய்தார். மனுஷோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் கடன் பிரச்சனை இல்ல, மனுஷோட பிரச்சனை அவனுடைய வியாதி பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற சண்டை அவனுக்கு பிரச்சனை இல்ல, அவன் வாழ்க்கையில இருக்கிற தோல்வி அவனுக்கு பிரச்சனை இல்ல, அவன் வாழ்க்கையில இருக்கிற அவமானம் அவனுக்கு பிரச்சனை இல்ல. மனிதனுடைய பிரச்சனை பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கைக்கு என்ன செய்தாலுமே அதுக்கு பதில் கிடைக்காது. நீ எவ்வளவு படிப்புனா படிச்சிருங்க, நீ எவ்வளவுதான் பணத்தை சம்பாதி, உன் பாவத்துக்கு அது விடுதலை கொடுக்க போறதில்ல. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். இந்த தெருவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? தேவன் நல்லவர். இன்னும் கொஞ்சம் சத்தமா வாய் திறந்து சொல்ல முடியுமா? தேவன் நல்லவர். இன்னும் கொஞ்சம் ஜோரா சொல்ல முடியுமா? தேவன் நல்லவர். குருகளா கேட்கிறமா சொல்ல முடியுமா? தேவன் நல்லவர். பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமையோட சொல்லலாமா? தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். பைத்தியக்காரன் என்று மற்றவர் சொன்னாலும் சரி, நான் சொல்லட்டும் தேவன் நல்லவர் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தை சொல்லுறவங்க மேல பைத்தியம் தான் மக்களுக்கு. ஆனா இந்த பைத்தியத்துலதான் உலகத்துக்கு ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த நல்ல தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காகவும் இந்த பாவ கட்டிலிருந்து அறுத்து விடுதலை கொடுக்கும்படி இந்த மண்டியிலே அனுப்பி வைத்தார். கரையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 19 அதிகாரம் வசனம் 10 வாசிக்க நாம் கேட்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஹல்லேலூயா. சில காரணம் அந்த 10 காயின்ஸ் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த 10 காயின்ஸ் ஆண்டோட சுஷ்டிப்பு. இந்த ஒரு காயின்ஸ் மனுஷன் தொலைஞ்சு போயிட்டான். இயேசு எதுக்காக வந்தாராம்? அந்த சுஷ்டிப்பை தேடுவதற்காக, மீட்பதற்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ காதுள்ளவர்களே கேளுங்கள், இயேசு கிறிஸ்து மதத்தை மாற்ற வரவில்லை. இயேசு உன் பெயரை மாற்ற வரவில்லை. இயேசு உன் சம்ஸ்கிருதத்தையும் உன்னுடைய கலாச்சாரங்களை மாற்ற வரவில்லை. இயேசு உன் தர்மத்தை மாற்ற வரவில்லை. இயேசு உன்னை மீட்க வந்தார். ஹல்லேலூயா. இயேசு உன் மனசை மாற்ற வந்தார். உனக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் வசனம் 17 வாசிக்கிறோம், கேட்கலாம்.
தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ஆ. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் இயேசுவை பூமியில அனுப்புந்து நீ பாவிகள் எல்லாம் தண்டிக்கிறதுக்கு இல்ல, அந்த பாவிகள் எல்லாம் ரட்சிப்பதுக்கு என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ பிரியமானவனே, இந்த செய்தியை நீங்க எங்க எப்படி கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உனக்குள்ள பாவ குற்றவுணர்வு இருக்கிறதா? உன்னை கண்டிக்கல, உன்னை ரட்சிக்கவே இயேசு வந்தார். இந்த கூட்டத்துல உட்காந்துக்கிற உங்களுக்குள்ள பாவம் உண்டா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு உன்னை நாசமாக்கம் அல்ல, உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்கதான் அவர் வந்தார். நமக்காக மரிக்க வந்தார். யோவான் சொல்லுங்க அவரை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்லும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு யாரா? உலகத்தை பாவத்தை நம்ம எல்லாருடைய பாவத்தை சுமந்து செல்லக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியானவரா. அவர் பூமியில வந்ததே எதற்கா? நம்முடைய பாவங்களை சுமந்துக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வியை மறக்காதீங்க, நான் கடைசியில் அதுக்கு பதில் கொடுக்க. என்னுடைய கேள்வி, இயேசு யார்? அவர் ஏன் எனக்காக மரிக்க வேண்டும்? அதற்கு தான் பதில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு துளைந்து போனவர்களை மீட்டெடுக்க வந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு அதை ஈஸியா செய்ய முடியாது. இயேசு மனிதர்களை ஈஸியா காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் இயேசு மனிதர்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கணும். ஒரு பெரிய சவால் இயேசுக்கு முன்னால நின்று இருக்கிறது. அந்த சவாலை இயேசு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனிதர்களை காப்பாற்ற முடியும். அந்த சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா சிலுவை. ஹல்லேலூயா. Jesus want to save the people, but there is a great challenge. It is not going to be easy for Jesus, but he has to face the challenge. உங்களை என்னையும் காப்பாற்றணும்னு சொன்னா, பாவத்திலே தொலைந்து போன தேவனுடைய சிருஷ்டிப்பை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு இந்த சவாலை சந்திக்க வேண்டும். அந்த சவால் என்னவென்றால் சிலுவை. சிலுவையுடைய சவாலை இயேசு சந்திக்கணும். இயேசு ஒருவேளை அந்த சிலுவையின் சவாலை சந்திக்கலனா நீங்களும் நானும் இன்றைக்கு மீட்பு பெற்றிருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அந்த சவாலை சந்திக்க வேண்டும். கிராஸ். சிலுவை என்ன அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம்? நீங்க எல்லாருமே குட் ஃப்ரைடே என்ற பேர் சொல்லிக்கிறோம். ஆனா இயேசு அடிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு. சிலுவை என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம்? என்ன அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச்? சிலுவையை பத்தி பேசுறதுக்கு ஒரு வருஷமெல்லாம் நமக்கு போதாது. இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நேரம் நாம் ஜெப குழுத்துக்காக போக போறோம். அதுக்கு முன்பாக சில காரியங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்கிறது, சிலுவையில் அறையப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். யார் சபிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களதான் சிலுவையில போடுவாங்களா? இயேசு சபிக்கப்பட்டவரா? இயேசு குற்றம் செய்தவரா? பாவம் செய்தவரா? அப்படி இருக்கும்போது ஏன் அவர் சிலுவையில போக வேண்டும்? ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் செய்த தப்புக்கு உங்களை எத்தனை போய் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை கொடுத்தா உங்க மனசு என்ன சொல்ல போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ செய்யாத குற்றத்துக்கு மற்றவருடைய குற்றத்தை ஊமையில போட்டு உனக்கு தண்டனை கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் இயேசுவுக்கு நடந்தது. ஆனா இயேசு மேல விழுந்தது ஒருவருடைய குற்றம் அல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதருடைய குற்றங்கள். நான் எனக்கு இன்பமாய் ஒளிந்து ஒளிந்து செய்த ரகசியமான சகல பாவத்தின் தண்டனைகள் எல்லாம் அவர் சுமக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், இயேசு கடவுள் தானே, ஈஸியா போய் சிலுவையில மறிச்சிருப்பாரு. நோ, சிலுவையின் மரணம் மிக வேதனை உள்ளது. பயங்கரமான பாவத்தை சுமக்கணும். நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்க நான் எடுத்துக்கிற மாதிரி தண்ணீர் ஸ்தானம் அல்லாது. எல்லா மனிதர்களுக்காக, எல்லா விதமான செய்த துரோகம் அக்கிரமங்களுக்காக அவர் எடுக்க போகிற ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை என்ற ஸ்தானம். ஸ்தானம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முழுவதுமா முழுகிறதுன்னு அர்த்தம். ஸ்தானம் என்ற என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இங்கிலீஷ் வார்த்தை பேப்டிசம் அப்படின்னும் போது பேப்டைசோ, இம்மர்ஷன், ஒருவனை முழுக்கிறது. இயேசு சொல்றாரு, தண்டனைக்குள்ளாக நான் முழுகி எந்திரிக்க வேண்டும். அந்த காரியம் என்னைக்கு முடியும்? அந்த காரியத்தை யோசிச்சுக்கிறேன், என் மனசுல ரெஸ்ட் இல்லாம நான் இருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது இயேசு சும்மா ஈஸியா போய் சிலுவையில மறிக்கல. அந்த சிலுவை நாள் ஒவ்வொரு நாள் கிட்ட வரும்போதுக்கு முன்னால எல்லாம் அவர் மனசுல எப்பவுமே ஒரு 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 பிரச்சனை. And it is not going to be easy.
உங்களுக்காக எனக்காக இயேசு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. He has accepted that challenge. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கும் போது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சிலுவையில போய் ஈஸியா